வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு அரசாங்கத்தின் நிவாரண நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்று விடுத்த அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த மாவட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கைகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன. இதற்கமைய மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சுமார் 67 குடும்பங்களுக்கு தலா 25,000 ரூபாய் காசோலைகள் இன்று மாலை தேசிய மக்கள் சக்தியின் மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு வழங்கி வைத்தார். இதேவேளை இந்த பிரதேச செயலக பிரிவில் பாதிக்கப்பட்ட சுமார் 78 குடும்பங்களுக்கு உலர் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இது தவிர இந்த பிரதேச செயலக பிரிவில் பகுதியளவில் வீடுகள் சேதமடைந்த 2 குடும்பங்களுக்கான காசோலைகளும் வழங்கி வைக்கப்பட்டன. மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வில்வரத்தினம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் GS அருள்ராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேசங்களும் இன்று வெள்ளத்தின் பின்னர் மீண்டும் அந்த நிவாரணம் வழங்குகின்ற செயற்பாடுகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அவர்கள் மீண்டும் தங்கள் இடங்களுக்கு சென்றிருந்த அந்த வேளையிலே அவர்களுக்கு தேவையான உலருணவுப் பொருட்களை முதற்கட்டமாக நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அனர்த்தங்கள் தொடர்பான விடயங்களுக்காக மதிப்பீடு செய்து அவர்களுக்கான கொடுப்பனவுகளை இப்போது நாங்கள் காசோலை மூலமாகவும் அவர்களது வங்கி கணக்கிலினூடாகவும் நாங்கள் வர வைத்திருக்கின்றோம். செயற்பாடுகளை துரிதமாக நாங்கள் செயற்படுத்தியிருக்கின்றோம் என்ற விடயத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஜனாதிபதி அவர்களும் இதைத்தான் எதிர்பார்த்திருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆரம்பம் தொடக்கம் இன்று வரை நாங்கள் மக்களோடு இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம்.